ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க யூஎஸ் ஆயில் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செல்லிங்கும் பையிங்கும் கலந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையிங் ஜோன். ஸோ ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கிற மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா நேற்று க்ளோஸுக்கு கீழே வந்து இப்போதைக்கு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட -$0.20 வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல்லிங்கில் இருக்குது. இது ஒரு பெரிய செல்லிங் கிடையாது. ஸோ இருந்தாலுமே பார்த்திங்கன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது நேற்று லோ வந்து $61.04. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனா பையிங் தான் பாசிபிள். ஓகே, க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து நல்ல ஒரு பை ஜோன். நேற்று காலையிலலாம் நல்ல ஒரு பை ஜோன். ஈவினிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5399 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5277 ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகிருக்கு. டவுன் ஆன உடனே பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு 9 o'clock 10 o'clock மேலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸில் வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, இப்போவும் மார்க்கெட் கண்டிஷன் வந்து பையிங் கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ யூஎஸ் ஆயில் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் தான் நல்ல ஒரு செல்லிங். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இப்போ ஒன் டே கேண்டலில் ஸோ ஒன் டே கேண்டல் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். நேற்றோட லோ வந்து $61.04. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் செல்லிங்கே தவிர ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு பையிங் தான் பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம க்ரூட் ஆயில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னா, ஸோ க்ரூட் ஆயிலோட ஒரு ஹேமர் கேண்டில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதோட ஹை வந்து பார்த்திங்கன்னா 5303. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் வச்சாலோ இல்லைனா பார்த்திங்கன்னா ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் இந்த கேண்டில் அதாவது 5303 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா 5371 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸோ நம்ம பை சைடு வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மோர் தென் 60 பாயிண்ட்ஸ். ஸோ மோர் தென் 60 பாயிண்ட்ஸ் வந்து we have to இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம செல்லிங் மறுபடியும் பையிங் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி வேறு எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இதை தாண்டி கீழே ஓப்பன் ஆனால் கூட பிரச்சனை கிடையாது. 5255 அகைன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த இடம் சப்போர்ட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே தான் வந்திருக்கு. 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரே கேண்டில் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ அதனால் 5255 அகைன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணுறப்ப 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 5303, செகண்ட் டார்கெட் வந்து 5371. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் ஒரு வாலட்டிலிட்டி எடுக்கிற மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பட் இந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து சேஃப். 5303 பிரேக் அவுட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் கேண்டலோ க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருந்து பை எடுக்கிறது நல்ல ஒரு சேஃப். அதோட டார்கெட் வந்து 5371. ஸோ மார்னிங்கே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் வந்துச்சுன்னா ஸோ இங்கேருந்து அகைன் வந்து செல்லிங் பாசிபிள். அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5371. ஓகே, ஸோ நான் ஈவினிங்கில் ஏதாவது சார்ட் பேட்டர்ன்ஸ் க்ரியேட் ஆகிருந்தது அப்படின்னா ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஈவினிங் வீடியோவில். ஸோ மார்னிங்கில் நம்ம இந்த இடம் பிரேக் அவுட் ஆனால் பை எடுக்கலாம். இல்லைனா 5255 வந்தால் ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான லெவல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ஈவினிங் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோம்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணலாம் பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னு. ஸோ 325.2. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லணும் ஒரு 15 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். பட் இவ்வளோ பெரிய டார்கெட்டெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாது ஒரு ஹியூமன் பீயிங்னால். நம்ம என்ன ஒரு எடுத்துகிட்டு அப்படியே விட்டுருக்கணும். ஒரு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருந்தால் கூட இவ்வளோ பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஏன்னா உங்களுக்கே தெரியும் 316 வரைக்கும் வந்திருக்கு. மறுபடியும் போட்ட இடத்துக்கே போயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். ஒரு 1:4 அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் 313.2 பிரேக் அவுட் பண்ணால் பையிங் வந்து பாசிபிள். இல்லைனா லோவாக பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் பாசிபிள். இந்த 31302 தான் அடுத்த நேச்சுரல் கேஸோட ஒரு பிரேக் அவுட் லைன். ஸோ இந்த இடத்துல ட்ரை பண்ணால் 320 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து
நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட் டவுன் எம்சிஎக்ஸில். ஸோ மறுபடியுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்னதுன்னா நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரு சேனலுக்குள்ளார தான் இப்போதைக்கு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல ட்ரை பண்ணிவிட்டு இந்த லோவை இந்த லோ வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரை பண்ணலாம். மறுபடியும் இங்கே வந்தது அப்படின்னா அகெயின் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. சில்வர். ஸோ சில்வர் பெரிய மூமெண்ட் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹேமர் கேண்டில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா காப்பர். ஸோ காப்பரும் பார்த்திங்கன்னா பெரிய மூமெண்ட்டு கிடையாது. இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டியும் க்ளோஸ் வைக்கலை. க்ளோஸ் வச்சது அப்படின்னா 861.75 தான் பார்த்திங்கன்னா ஸோ அடுத்த டார்கெட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ க்ரூட் ஆயில் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நமக்கு மூமெண்ட் வந்து கொடுக்கும். அதாவது அவசரப்பட்டு நடுவிலலாம் என்ட்ரி ஆகிடக்கூடாது. 5303 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.